வீரா சேனல் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. வீரா சேனலில் வந்து சமையல், சாரீ குச்சு டிசைன்ஸ், கோலங்கள் இப்படி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு தேவையான கேட்டகரியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சமையல் ரெசிபிஸ் தான். சமையல் ரெசிபிஸில் வந்து மதிய மீல்ஸுக்குரிய குழம்பு வகைகள், கூட்டு வகைகள், பொரியல் வகைகள், தொக்கு வகைகள், கிளறு சாதங்கள் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் வீரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சமையல் ரெசிபீஸில் வந்து நம்ம வெண்டைக்காய் பச்சடி எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வெண்டைக்காய் பச்சடி எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வெண்டைக்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுக்கோங்க. வெங்காயம் நறுக்கியது, தக்காளி 1 நறுக்கியது, பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ப நீங்கள் எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை, பருப்பு வந்து நல்லா குழைய வேக விட்டு நல்லா 2 கரண்டி பருப்பு எடுத்துருக்குறேன். தேங்காய் கூட ஜீரகம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா புளி கரைசல், நல்ல ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை வந்து கரைச்சி எடுத்துருக்கிறேன். மற்றபடி மசாலா ஐட்டங்கள் தாளிசம் பண்ணுறதெல்லாம் நம்ம பச்சடி செய்யும் பொழுதே என்னென்ன தேவைங்கிறத பார்த்துக்கலாம். முதல்ல எண்ணெய் விட்டுக்கோங்க. தாளிசம் பண்ணுறதுக்கு நான் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்குறேன். கடுகு, பருப்பு, கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் காயம் போட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளியை முதல்ல போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. அப்புறமா கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. வெண்டைக்காயை போட்டு ரொம்ப வதக்கணுங்கிறது இல்லை, சும்மா ஒரு நிமிஷம் கிண்டி விட்டுட்டு அப்புறமா மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நாம் இதை அப்படி குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், குக்கருக்கு மாற்றியாச்சு. இப்போ வந்து புளி, தேங்காய், பருப்பு எல்லாமே ஒன்றா விட்டுக்கோங்க. விட்டுட்டு தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா ஒரு 3 விசில் 4 விசில் வரும்படியாக வேக விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம குக்கர் திறந்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் கிண்டி விட்டு பைண்ட் ஆகிறதுக்கு தான். ஒன்று போல் ஈவனாக வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. குக்கரை ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதோட இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது நமக்கு வெண்டைக்காயோடைய சத்து முழுமையாக நமக்கு கிடைக்கும். பாருங்கள், நல்ல ஒரு சத்தான வெண்டைக்காய் பச்சடி அழகாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் என்னோடய வீடியோஸ் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வரும்போது நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ.